பிரஜனோட ரீஎன்ட்ரி கண்டிப்பா வியானாவை கிழிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம திவ்யாட்ட அவர் என்ன விஷயங்கள் பேச போறாரு, அந்த கார் டாஸ்க் பத்தி என்ன விஷயங்களை ஷேர் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் 3 பேரோட ரீஎன்ட்ரி வீட்டுக்குள்ள இன்னைக்கு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது இந்த வாரம் தான் பாத்தீங்கன்னா கடைசி வாரம். எல்லாரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 4 பேர் வராங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துருவாங்க. இன்னைக்கு சாண்ட்ராவோட என்ட்ரி கிடையாது. ஆல்மோஸ்ட் முந்தானைத்து தான் சனிக்கிழமை தான் எவிக்ட் ஆனாங்க. நம்மளை பொறுத்தளவு ஞாயிற்றுக்கிழமை நேத்து, ஆனா சனிக்கிழமை அவங்க வெளில போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இன்னொரு 2 நாள் கழிச்சுதான் அவங்க உள்ள வருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் உள்ள வராரு. நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, பிரஜன் போன வாரமே வந்திருந்தாரு அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கும். மேபி சாண்ட்ரா இருக்கும் போது இருந்ததுனா நல்லா இருந்திருக்கும். ஆனா டீம் வேற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா இருக்கும்போது அவர் வேணாம், ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் அவர் பேசினாரு அப்படின்னா கண்டிப்பாவே அவங்க தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. பிரஜன் நீ அப்படி பண்ணாத, அப்படி பேசாத அப்படின்ற மாதிரி அவங்க கண்டிப்பாவே சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு பிராங்க் ஒண்ணு பண்ணார்ல ஃபர்ஸ்ட்ல, அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க, ஏன் நீ இப்படி பண்றாச்சு, பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. திரும்பி அவரு அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் வீக்ல வரும்போது நிறைய விஷயங்கள் சொல்லும்போது இந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட எல்லாம் இது பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் யார்ட்டாச்சும் பேசுறாரு, பிரச்சனைகள் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வேணான்னு. இப்ப சாண்ட்ரா பாத்தீங்கன்னா வெளியில தான் இருக்காங்க. இப்போ அவர் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு, உள்ள வராரு அப்படின்னா கண்டிப்பாவே என்னைய பொறுத்தளவு வியானாட்டா போயிட்டு கேட்பாங்க. ஏன்னா வியானா 1-2 வார்த்தைகள் இல்ல, இவங்களுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும், எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு தான் வருவாரு. சீரியல்ல போய் நடிக்கணும், இந்த அம்மா மாதிரி நானும் ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கடா, அழுதுகிட்டு இருந்தா எனக்குமே எல்லாம் கொடுத்துருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி போட்டு அவங்க முகத்திரையை கிளிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் பாதி கிழிஞ்சுக்கிட்டாங்க. அது வேற விஷயம். இருந்தாலுமே நிறைய பிளாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கண்டிப்பா அவர் பார்த்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த கார் டாஸ்க்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல, அதுல பாத்தீங்கன்னா பிரசன்ட் வெளியில மைக் பிடிச்சு கேட்டப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அதாவது நான் உள்ள வரப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வார்னிங், போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொன்னார். ஆல்மோஸ்ட் அவங்க 2 பேருமே இப்ப இல்ல, ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போயிட்டாங்க. ஆனா அந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா உள்ள பேசுவாரு கண்டிப்பா. அதை ரொம்ப பேசாட்டியும் அதுல நடந்த விஷயங்களை சாண்ட்ரா மேல இதை பேசுவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள ஒண்ணு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, அவங்க அந்த கார் டாஸ்க்ல ஒரு டிராமா பண்ணாங்க, அந்த பேனிக் அட்டாக் டிராமா தான், நாங்கெல்லாம் ஃபிக்ஸ் நினைச்சோம், விஜய் சேதுபதி தான் பாத்தீங்கன்னா பேனிக் அட்டாக்னு சொன்னாரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதை திவ்யா டிராமா இருக்குமோ, அவங்க நடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் சாண்ட்ரா வெளியில போறப்ப கூட பாத்தீங்கன்னா திவ்யா எந்த ஒரு இதுவுமே ஃபீலிங் எதுவுமே காமிச்சிருந்திருக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. மேபி பிரஜன் அவர்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் உள்ள வருவார். கண்டிப்பா பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தளவு ஃபர்ஸ்டா அவர் பேசி ஒரு கிளாரிட்டி பிரச்சனை பண்றது வியானாட்டா தான் இருக்கும். ஏன்னா அவங்கதான் ரொம்ப ரோஸ்ட் பண்றாங்க. திவ்யாவை பொறுத்தளவு பின்னாடி பேசினாங்க, பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட ஆல்மோஸ்ட் முன்னாடி அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணி எதுவுமே பேசவே இல்லை. அததான் சாண்ட்ரா வெளியில போறப்ப ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, எதுனாலுமே நீங்க என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால மேபி அந்த பிரதர் சிஸ்டர் பாண்ட் இருந்தனால மேபி திவ்யாட்ட பிரச்சனை, ஒய்ஃபுக்காண்டி பிரச்சனை பண்ணுவாரு, அது எந்த மாற்று கருத்துமே. ஆனா வியானாக்கு தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரோஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கண்டிப்பா பிரஜன் அது பண்ணுவாரு. நான் தான் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன், நீங்க டிஆர்பிக்காக நீங்க என்ன நிறைய பண்ணிட்டீங்க, இந்த நேரத்துல பிரஜன் உள்ள வந்துட்டாரு, சாண்ட்ராவையும் திரும்பி ரீஎன்ட்ரி கொடுத்து அப்படியே கமருதீன் பார்வதி இவங்களுக்கும் ஒரு ரெட் கார்டுக்கு ஏன்னா கமருதீனை ஆல்மோஸ்ட் இவரை சொல்றேன், மகத் இந்த மாதிரிதான் உள்ள வந்தார், ரெட் கார்டு வாங்கினாலும் செலிப்ரேஷன் வீக்ல வந்தார். ஆனா கமருதீன், பார்வதி, சாண்ட்ரா, பிரஜன் இவங்க எல்லாம் உள்ள இருந்தாங்க அப்படின்னா பாக்குறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குல்ல, குழுகுழுப்பா இருந்திருக்குல்ல. அது மட்டும் இல்லாம என்டர்டைன்மெண்டாவும் இருக்கும். என்ன நடக்க போகுது, ஏன்னா இவரு வேற வார்னிங் வேற கொடுத்திருக்காரு. அவங்களும் வேற என்ன பேச, பார்வதி சும்மா விட மாட்டாங்க, அவங்களுமே நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. வெளியிலமே ஒரு சில பேர் அவங்களுக்கு ரிவோக் ரெட் கார்டுன்னு வருது, ஒரு சில பேர் ஆதரவு வருது, அவங்களுமே வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஆனா அது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. செலிப்ரேஷன் வீக்ல அவங்க வரமாட்டாங்கன்னு தான் தோணுது. என்னை பொறுத்த கிராண்ட் ஃபினாலேக்கு கமருதீன் இல்ல பார்வதி யாராச்சும் வருவாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ்மே போயிட்டு இருக்கு. அது அடுத்தடுத்த அப்டேட்டுகள் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் அட்ரஸ் பண்ண பாக்குறேன். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது யாராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனி, அப்புறமேட்டு எஃப்ஜே, அப்புறமேட்டு துஷாரு, கலையரசன், இப்ப சாண்ட்ரா, சுபிக்ஷா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
இன்னைக்கு பொறுத்தளவு யார் யார் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலையரசன், அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் வராரு. அதன் பிறகு வந்து துஷார் வராரு. அதுக்கப்புறமேட்டு அமித் அவர்கள் வராரு. எனக்கு இதுல ஒரு அமித்தை பத்தி நான் பேசிடுறேன். அமித் வந்து எனக்கு என்ன டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா, அமித்தை ஏன் வந்து இவ்வளவு லேட்டா விடுறாங்க? ஏன்னா போன வாரம் அவர் வந்திருந்தாரு அப்படின்னா, கானா வினோத் வந்து பொட்டி எடுக்காம அவர் தடுத்து இருந்திருப்பாரு. ஏன்னா வெளியில போயிட்டு அவருக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு, ஸ்டோரி வச்சுட்டு இருந்தாரு. மேபி இவனுங்கெல்லாம் ஒண்ணு கிரியேட் பண்ணானுங்கல்ல, அவர் கண்டிப்பா அதை விட்டு இருந்திருக்க மாட்டார். ஒட்டி எடுத்த கையை கூட தட்டி விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால கண்டிப்பா வந்து அதை பத்தி அவர் பேசுவார். வீட்டுக்குள்ள வந்து அவர் ஏன் எடுக்க விட்டீங்க, ஏன் இந்த மாதிரி இது பண்ண விட்டீங்கன்னு சொல்லிட்டு அரோரா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், அவங்கள்ட்ட வந்து அவர் கண்டிப்பா பேசுவாரு. அப்புறமேட்டு கலையரசன் அவரை பொறுத்தல வெளியில வந்து பிரஜனா அவரு சேர்ந்து என்ட்ரி கொடுத்தாரு. அந்த கார் டாஸ்க்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சாண்ட்ராக் சப்போர்ட் பண்ணி தான் பேசினாரு. கமருதீன் பேசின வார்த்தைகள்லாம் தப்பு அப்படின்ற விஷயங்களுமே பேசியிருந்தாரு. அதனால மேபி என்னை பொறுத்தவரைக்கும் பிரஜன் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தான் நான் பாக்குறேன். அதெல்லாம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. துஷாரை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அரோரா கிட்ட என்ன பேச போறாரு, ஏன்னா வெளியில ஒண்ணு கிரியேட் ஆகிருந்திருக்கும். கண்டிப்பா அது அவருக்குமே நல்லாவே தெரியும். ஆல்மோஸ்ட் நிறைய டைம் அவங்க ஃப்ரெண்டு வந்து சொன்னப்ப கூட துஷாரை மறந்துரு, ஆல்மோஸ்ட் தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லப்ப கூட அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதனால மீண்டும் துஷார் வந்துட்டு என்ன பேச போறாரு, அரோராட்ட இந்த மாதிரி வெளியில இந்த மாதிரி போயிருக்கு. கண்டிப்பா வந்து அரோரா கேட்பாங்க, வெளியில என்ன மாதிரி போயிட்டு இருக்கு நம்மளை பத்தி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. துஷார் வந்து என்ன சொல்ல போறாரு அவங்கள்ட்ட, வேற மாதிரி எதுவும் போகுதா, இல்ல வந்து பழையபடி அந்த நட்பை தொடருவாரா, இல்ல வந்து டிஸ்டன்ஸ் எதுவும் மெயின்டைன் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் 4 பேர் வந்து இன்னைக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. பிரஜன், கலையரசன், துஷார், அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அமித் அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க. 4 பேரும் டிஃப்ரெண்ட் காம்போவா இருக்குல்ல. 4 பேருமே கண்டென்ட் தான் என்னைய பொறுத்தளவு. என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேவே பாத்தீங்கன்னா ஃபயரா இருக்கும். ஒரு சைடு வந்து வாட்டர்மெலன் திவ்யா பிரச்சனை நைட்ல இருந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலில இருந்து பாத்தீங்கன்னா இவங்களோட என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா இதுவுமே ஒரு கண்டென்ட்டா போகும். அது மட்டும் இல்லாம கனி, எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷா, சாண்ட்ரா இவங்க வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல வருவாங்க அப்படின்ற மாதிரி. மேபி நாளைக்கு வந்து கனி அண்ட் எஃப்ஜே வரதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி நான் பாக்குறேன். அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட வந்து சேர்த்துறேன். நீங்க சொல்லுங்க, பிரசன் அவர்கள் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது யார ரோஸ்ட் பண்ணுவார்? ரோஸ்ட் மீன்ஸ் வந்து யார்கிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ராக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவார். ஏன்னா ஆல்மோஸ்ட் வெளியில வந்து பாத்தீங்கன்னா இது எவிக்ட் ஆகும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மக்களே உட்காந்துக்கிட்டு கிடையாது இல்ல அப்படின்ற மாதிரி சாண்ட்ரான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து விஜய் சேதுபதி அக்யூரேட்டா கட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவங்க பேசிட்டு இருப்பாங்க, நீங்க மட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்களா, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சு வந்து பாத்தீங்கன்னா அமுச்சு வச்சிருப்பாரு. அதனால எந்த அளவு அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போய் பார்த்த போதே தெரியும். இதுல வந்து ஒரு நடிப்பை போட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு டார்லிங் உள்ள இருந்தப்போ ஒண்ணு பண்ணிட்டு வெளியில போறப்போ ஒண்ணு பண்ணிட்டு போறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே காமெடியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால சாண்ட்ராக்காக வந்து பிரச்சனை என்ன விஷயங்கள்லாம் கேட்பாரு. துஷாரா இருக்கட்டும், இவங்களோட ரீஎன்ட்ரி எல்லாத்தையுமே, உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.